வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மார்க்கெட் ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. நாளைக்கு சென்செக்ஸ் டேட்டாவையும் நான் கொடுத்துட்றேன். ஆனால் போஸ்ட் மார்க்கெட்டில் அதை பற்றி நான் பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. டைம் இருந்தால் நான் கொடுக்குறேன். ஏன்னா இதே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொடுத்து நீங்கள் இதுக்கு மேலே நைட்டு நீங்கள் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக நாளைக்கு டைம் இருந்தால் நான் போஸ்ட் மார்க்கெட்டில் சென்செக்ஸ் டேட்டாவை கொடுக்குறேன். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டில் நம்ம டேட்டாவை பார்த்துடலாம். சரிங்களா? இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டு. நாளைக்கு எல்லாரும் மறக்காம ஓட்டு போடுறது நம்மளுடைய உரிமையும் கடமையும் கூட. ஸோ மறக்காம அனைவரும் வந்து ஓட் போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச தலைவர் யாராக இருந்தாலும் ஓட் போடுவதை மறந்துடாதீங்க. ஓகே, நாளை மார்க்கெட் பற்றி பார்க்கும்போது பேசிடலாம். இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே மார்க்கெட் இறங்கினதுல இருந்து மார்க்கெட்டை ஃபுல்லா இந்த ட்ரெண்டோட வந்து மார்க்கெட் ஃபுல்லா ஒரு நல்ல 10 மணி வரைக்கும் ஃபுல்லா ஒன் சைடு மார்க்கெட். நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எப்போவெல்லாம் எக்ஸ்பைரி முடிஞ்ச அடுத்த நாள் பிரீமியம் நல்லா இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டை நோக்கி சடனா வந்து ஃபால் ஆகும். ஒன்று அப் ட்ரெண்டா இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்டா இருந்தாலும் சரி, அந்த ட்ரேடு நீங்க இனிஷியேட் பண்ணவே முடியாத அளவுக்கு மார்க்கெட் காலையில இருந்தே ஒன் சைடு மொமெண்டமா இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட்ல சொல்லிக்கும்படியா ஒன்றும் இல்லை, ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். பார்ப்போம் யாரு எப்படி இன்னைக்கு ட்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. பட் நான் நேத்தே வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். அந்த ப்ரைஸ் லெவல் இன்னைக்கு எப்படி இம்பார்ட்டண்டா ஒர்க் ஆயிருக்கும் அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்க தெரியும். நான் நேத்தே என்ன சொன்னேன், 24,448 அப்படிங்கிற பிரைஸ் லெவல் வந்து முக்கியமா செயல்படும் சொல்லிட்டேன். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனது போது, அதாவது இப்பொழுதைக்கு நான் வீக்லி லெவலை நல்லா கவனிச்சு பாருங்க. நான் இதுக்காக தான் வந்து நான் தெளிவா என்ன போட்டுட்டேன், ஒரு வீக்குக்கு உண்டான டேட்டாவை எடுத்து பார்த்தாலே நமக்கு போதுமானது அப்படிங்கிறதுனால தான் வீக்ல அதிகபட்சம் இது வரைக்கும் போகும்னு சொன்னேன். இருந்தாலும் நேற்றுக்கு டேட்டா படி 608 வரைக்கும் போக வேண்டியது மார்க்கெட்டு 602ல இருந்து மார்க்கெட் திரும்பினது. இன்னைக்கு ஓப்பனே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே தான் ஓப்பன் ஆனாங்க. ஃபர்தரா வந்து இந்த முக்கியமான விலைக்கு கீழே இறங்கும் போது நீங்க புட் ஆப்ஷன் எடுத்திருந்தீங்கன்னாலுமே நல்ல டீசென்டான ப்ராஃபிட் எடுத்திருக்கலாம். ஆனா எவ்வளவு தூரம் இறங்குது அப்படிங்கிறத விட எங்க போனாலும் இந்த இடம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எந்த இடத்துலயுமே வந்து இதுக்கு மேல போகவே முடியல. அங்கிருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகுது. இதெல்லாம் ஏன் நடக்கணும்? நான் இதனாலதான் சொல்றேன், ஏதோ ஒரு விலையில மார்க்கெட் நடக்குதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. கண்டிப்பா ஒவ்வொரு லெவலும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத உணருங்க. இதனாலதான் நான் மேக்ஸ் சார் மட்டும் பாருங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம கொடுத்திருந்த வேலை ஸ்ட்ரைக் பிரைஸ் பார்த்துடலாம். இன்னைக்கு மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படிங்கிறத. நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் வந்து இது வந்து நான் இன்னைக்கு ட்ரேட் பண்ண ஸ்ட்ரைக்கு 24,450 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன். இதுல டிசைடிங் பிரைஸ்ங்கிறது கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 252, அதே வந்து புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 232ங்க. ஸோ இந்த பிரைஸ் லெவல் பிளாக் லைன் காலையிலேயே வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இது நம்மளுடைய சிஸ்டம் படி நடக்கக்கூடிய ஒரு என்ட்ரி லெவலு. இதை நான் மெயினாக எதுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு விஷயம் ஆட்டோமேஷனுக்காக நான் இது ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ இதில் நல்லாவே வந்து ரிசல்ட் கிடைக்குது. இப்போ ரீசெண்டாக எடுத்த எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா காலையிலேருந்து நீங்கள் எவ்வளவு தூரம் இந்த இடம் வரும்பொழுதெல்லாம் பாருங்க, புட் ஆப்ஷன் 232 வந்தால் நல்ல புல் பேக் ஆகுது. அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட், மினிமம் 30 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. எல்லா இடத்துலையும் கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்து கீழே எல்லா ஸ்டாப் லாஸையும் ஹன் பண்ணிட்டு திரும்பவும் இந்த இடத்துல 2 மணிக்கு வந்து இந்த ஆரஞ்சு லைன்ல வந்து சப்போர்ட் எடுக்குது. திரும்பவும் இங்கே தான். இந்த டைம் உங்களுக்கு தெரியும், 2-3 அப்படிங்கிற டைமுடைய எஃபெக்ட் என்ன இருக்கும் அப்படின்னு. நான் கொடுத்துருக்கிற டைம் இப்போ எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கிறேன், பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். 11:39, 10:27, அதே போல் 2.03. இந்த இடத்துல உங்களால் என்ட்ரி எடுக்கிறது சிரமமா இருக்கும் அப்படிங்கிறது தான். அது எப்போ வந்து என்ட்ரி எடுத்துட்டு போனாலும் நல்ல மார்க்கெட் வந்து பெரிய அளவில் போகும் அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஹை வந்து 241, மார்க்கெட் பாருங்க இந்த 241ல இருந்து தான் ஒரு ரேலி, திடீர்னு ஒரு ஸ்பைக். இந்த இடத்துல எல்லாம் யாரெல்லாம் கால் ஆப்ஷன் இருந்தீங்களோ அவங்கெல்லாம் காலி. அந்த அளவுக்கு நல்ல மொமெண்டம் ஆச்சு. ஸோ அதனாலதான் அந்த டைமிங் உடைய இம்பார்ட்டன்ஸை பத்தி நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்ன டைம்ல ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கலை. அதையெல்லாம் நீங்க டெய்லி மார்க்கெட்டோட வாட்ச் பண்ணி பாருங்க, ஈஸியா இருக்கும். மார்க்கெட் வந்து இந்த நம்பர்ல என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத டெய்லி வாட்ச் பண்ணீங்கன்னா
இதை பத்தி நான் ஆல்ரெடி வந்து ப்ரீமியம் ஐடியல் ப்ரீமியம் அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் லெவலை கொடுத்துருப்பேன். அதெல்லாம் என்ன பண்ணுது நான் திரும்ப ஃபர்தரா வந்து அதெல்லாம் ஞாபகப்படுத்து, எனக்கு டைம் ரொம்ப போயிட்டே இருக்குங்க ஒரு வீடியோவுக்கு, அதனால நான் அதெல்லாம் ஞாபகப்படுத்துறது இல்லை. பழைய வீடியோக்களை பத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். 32ல இருந்து மார்க்கெட் வந்து 64 வரைக்கும் போறதை எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி. நீங்க இன்னைக்கு நடந்த மார்க்கெட்டா இருந்தாலும் நீங்களே செக் பண்ணி பாருங்க, அந்த பிரைஸ் லெவல்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஓகே. இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா டவுன் சைட் கிடைச்சிருக்குது. ஆனா கால் பிரீமியம் ரொம்பலாம் கரையே கிடையாது, பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அதை பத்தி ஷோ பண்றேன். நம்ம நேத்து கொடுத்திருந்த பிரீமியம் 24,600 கால் ஆப்ஷன் 190க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைடுன்னு சொல்லிட்டேன். மார்க்கெட் இங்கேயே வந்து கிளியரா தெரிஞ்சிருச்சு. ரெண்டாவது இந்த கேண்டில் பாருங்க 935க்கு போய் நேத்து லோவை கட் பண்ணி கீழே இறங்குறாங்க. அங்கிருந்து டைரக்டா கிரீன் லைன் தான். இந்த கிரீன் லைன்ல இருந்து சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட் ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா போனா இவ்வளவுதான் கிடைக்குங்க. இதுக்கு மேல எல்லாம் இங்க ட்ரை பண்ணவே கூடாது. சரிங்களா? ஆனா இந்த பெரிய அளவுல இதுல ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, இதே புட் ஆப்ஷன் 24,550 புட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருந்தேன், 285க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைடுன்னு. காலையிலேயே வந்து மூணாவது கேண்டிலே இங்க சப்போர்ட் எடுத்தது 353 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு. ஸோ இது இவ்வளவையும் நம்ம பிடிக்கணும்னு இல்லை, நமக்கு இங்க என்ன தேவையோ அதோட வந்துடலாம். திரும்ப பாருங்க, இந்த 285 டு 312 இவ்வளவுதான் மார்க்கெட். வேற ஏதாவது நடந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா சைட்வேஸ். இந்த பாக்ஸ்க்குள்ள மட்டும்தான் ட்ரேட் ஆயிருக்கு ஃபுல்லாவே. இந்த பிரீமியமே எப்படி நம்ம நேத்து கொடுத்த பிரீமியம் இன்னைக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணுது அப்படிங்கறத கவனிச்சு பாருங்க. சரிங்களா? ஓகே, நாளை மார்க்கெட் பற்றி பார்த்துடலாங்க. இது டைம் ஆயிடுச்சு, ஒரே நிமிஷம். இந்த சிஸ்டம் உங்களுக்கு கிளாரிட்டி ஏதாவது தேவைன்னா எனக்கு பிங் பண்ணுங்க. இது நீங்க எந்த லைனும் நீங்க டிரா பண்ண வேண்டியதில்லை, மேத் பேஸ்ல அதுவே லைன் டிரா பண்ணிக்கும். அதுவே வந்து இந்த இடத்துல பை செல் எல்லாம் கொடுக்கவே கொடுக்காது, பிரைஸ் லெவல்ல கொடுக்காது. நீங்க இந்த இடத்துல புல் பேக் என்ட்ரி கிடைச்சது அப்படின்னா நீங்க பை பண்ண வேண்டியதா. டார்கெட் 211 தான் வச்சிருக்கணும். அதுக்கு மேல போச்சு அப்படிங்கிறது இங்க அதுல ஒரு மீடியன் எடுத்திருக்கு, நான் அதெல்லாம் போட்டா டைம் ஆயிரும். அதனால நான் மீடியன்லாம் நான் கனெக்ட் பண்றது இல்ல. ஒன்லி இந்த பார் டு இந்த பார், அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் நீங்க ட்ரேட் எடுக்கணும். 191 எடுத்தா 211 அவ்வளவுதான் போகும். இதே காலையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா இந்த 232 மட்டும் இந்த ஆப்போசிட் ஸ்ட்ரைக்கு நல்லாவே வேலை செஞ்சிருக்கு. நீங்க எத்தனை தடவை வேணாலும் நீங்க செக் பண்ணி பாருங்க, ஃபுல் ஸ்கிரீன்ல வேணா வச்சு காமிக்கிறேன். எத்தனை முறை இங்க வந்திருக்குன்னு மட்டும் கவனிச்சு பாருங்க. இந்த 232ல தான் சப்போர்ட்டே எடுத்துட்டே இருக்குது. இந்த பிரைஸ் லெவலும் இண்டெக்ஸ்ல நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 448 தாண்டாம மார்க்கெட்டு மேலேயே போகவே இல்லை. இதுதான் ரியாலிட்டி. நம்ம மார்க்கெட்ல என்னதான் லெவல் எடுத்தாலும் இதுக்கு மார்க்கெட் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறத நீங்க கவனிச்சு பாருங்க. சுத்தமா பாக்ஸ்குள்ளேயே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இங்கிருந்து இந்த இடத்துக்கு வந்த டவுனு, அதுக்கப்புறம் ஃபர்தரா பெரிய இறக்கம் இல்லை, ஆனா பெரிய ஏற்றமும் இல்லை. ஃபுல்லா சைட்வேஸ்குள்ளேயே இன்னைக்கு போயிடுச்சு. ஓகே, மார்க்கெட் என்ன நடந்தாலும் ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. நாளைய மார்க்கெட் பற்றி பார்த்துருவோம். நாளைய மார்க்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட் இந்த லைன்லாம் நான் மாத்துறேன், 75 மினிட்ஸ்ல வச்சுக்குவோம். இப்பொழுதைக்கு மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்ப்போம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் உடைய ஹைங்க, லாஸ்ட் வீக் உடைய லோ இதுதான். ஸோ இந்த டிராவல் இருந்து இந்த வீக் ஓப்பன்ல இருந்து மார்க்கெட்டு வீக்லி லெவலான 24,218க்கு மேலதான் மார்க்கெட் இருந்தது. அதுல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப்சைடு தான். நான் இது வரைக்கும் டார்கெட் வந்து லாஸ்ட் வீக்கே கொடுத்துட்டேன். இதுக்கு மேல டே ட்ரேட்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து அதிகபட்சம் மேல போகலாம் அப்படிங்கறத இங்கிருந்து எடுத்துட்டு போய்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு நாளைக்கோட ஹை வரைக்கும் போயிருக்கு. அதுல இருந்து மார்க்கெட் இப்போதைக்கு கீழே இறங்கி இருக்கு. அதுலயும் முக்கியமா குறிப்பா சொல்லணும்னா 400 அப்படிங்கிறது லாஸ்ட் வீக் உடைய ஹை. அதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டு கீழே இறங்க தான் பார்க்கும். இது இந்த கீழே இறங்குறது எது வரைக்கும் இறங்கலாம், அல்லது இனிமேல் அப் ட்ரெண்ட் போகணும்னா இந்த 400க்கு மேல போய் சஸ்டெயின் ஆகி போனாதான். அதுலயும் பர்டிகுலரா இந்த பிளாக் இந்த ரெட் லைன் 518 தாண்டினாதான் மார்க்கெட்டு அப்சைடு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அப்சைடு போனா எது வரைக்கும் போகும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாங்க. நாளைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பிரைஸ் லெவல் அப்படிங்கிறது இதே லெவல 24,416 அப்படிங்கிறத விட 418 மாத்திக்கிறேன். 418 வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு.
இந்த பிரைஸ் லெவல் தான் நாளைக்கு மார்க்கெட் டிசைட் பண்ணலாம். ஒருவேளை இந்த லெவல் வரல அப்படின்னா மார்க்கெட்டை புல் பேக் ஆகும்னு எதிர்பார்த்து கால் ஆப்ஷன் பக்கம் போகாதீங்க. ஏன்னா 400 கூட திரும்பலாம். ஆனா 418க்கு மேல போனா பை சைடு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஒருவேளை 418ல ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா திரும்பவும் ஃபர்தரா கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகளா இருக்கலாம். சரிங்களா? இதே வந்து அதிகபட்சம் இந்த லோவை இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய லோவை கட் பண்ணாங்க அப்படின்னா இந்த 352 அப்படிங்கிற லெவல் இதுதான் நேத்தித்த லோங்க. பாத்தீங்கன்னா தெரியும். ஏன் மார்க்கெட்டு அதுக்கு கீழே போகல அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நேற்று 2-3 நாளாவே நான் சொல்லிட்டே இருக்கிறேன் ஸ்பைக் பெரிய ஸ்பைக் விட்டு தான் ஓப்பனே ஆகுது அப்படின்னு. இதே லெவல்ல தான் இன்னைக்கு ஓப்பன் ஆச்சு. இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட்டு கரெக்டா ரிஜெக்ஷன் ஆகி திரும்ப புல் பேக், அதுல இருந்து சைடு வேஸ். ஏன்னா நேற்று லோவை கட் பண்ண முடியல மார்க்கெட் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த லோவை கட் பண்ணுனா மார்க்கெட் என்ன டார்கெட்னு பார்ப்போம். 24,292 வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த பிரைஸ் லெவல் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைவான புள்ளிகள் தான் நகர்ந்து இருக்கிறதுனால இந்த லெவலை நம்ம மாத்திக்கணும். அதுக்கு கீழே பஃபர் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 24,268 அப்படிங்கிற பிரைஸ் லெவல் வந்து அதிகபட்சம் கீழே இறங்குனா இது வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் மேல போனா இந்த ஹைக்கு மேல சஸ்டெயின் ஆனா மட்டும்தான். ஃபர்ஸ்ட் இந்த பிரைஸ் முக்கியமான லெவலுக்கு மேல போனா மார்க்கெட் 518 வரைக்கும் போகலாம். அப்படி அதை தாண்டி போகும்போது மார்க்கெட்டுக்கு 24,578 அப்படிங்கிற பிரைஸ் லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலா செயல்படும். அதுக்கு ஒரு பஃபர் பாயிண்ட் வச்சீங்கன்னா 24,602 அது நேத்திக்கு வச்சிருக்கக்கூடிய ஹைங்க. இந்த பிரைஸ் லெவல் வரைக்கும் அதிகபட்சம் அப்சைடு போற மாதிரி இருந்தால் போகலாம். இது வந்து அப்சைடு லெவலு, இது வந்து டவுன் சைடு லெவலு. இது வந்து முக்கியமான புள்ளிகளா நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. 418 அப்படிங்கிறது இதை நீங்க அப்படியே 5 மினிட்ஸா மாத்தி பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு விஷயம் இங்க தெரியும். உங்களுக்கு இந்த பாக்ஸ்க்குள்ளதான் இருந்துச்சு அப்படின்னா ட்ரேட் பண்ணாதீங்க. இந்த 400க்கு கீழேன்னா இமீடியட்டா 312 அப்படிங்கிற மந்த்லி சப்போர்ட் லெவலுக்கு வரலாம். அதை உடைச்சா 268 வரைக்கும் பெரிய லெவல்ல வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். சரிங்களா? நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 43 புள்ளிகள் அப்படிங்கிற ரேஞ்சில் மார்க்கெட் மூவ் ஆகும். நீங்க வந்து ஓப்பன்ல இருந்து 43 பாயிண்ட் தள்ளி நீங்க ரேஞ்சை வந்து டிரா பண்ணிக்கோங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? அதே மாதிரி ஸ்ட்ரைக் லெவல் பார்த்துருவோம். நாளைய மார்க்கெட்டுக்கு ஸ்ட்ரைக் லெவல்ங்கிறது 24,400 கால் ஆப்ஷன் 235க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இந்த பிரைஸ் லெவலுக்கு அதாவது இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய லோவை கட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட்ல கால் சைடு பார்க்காதீங்க. இந்த லோவுக்குள்ள வந்தாதான் திரும்பவும் கால் பத்தி யோசிக்கணும். அதனுடைய டார்கெட் லோவுக்குள்ள வந்தா 235 வரைக்கும் மினிமம் டார்கெட். அதுக்கு மேல போனா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவே 24,400 புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 226 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிறத தான் நான் சொல்றேன். சரிங்களா? சோ அப்போ 226 வந்தா நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணுங்கிறது இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுங்க. இன்னைக்கு மாதிரி எல்லா நாளும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? அதனால 226க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்கும். ஒருவேளை 193க்கு கீழே ஓபன் ஆனாலோ அல்லது இது கட் பண்ணாலோ புட் ஆப்ஷன் சைடு இருக்காதீங்க. காலை வந்து என்ன விலையில வாங்கலாம் அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? அதை தவிர இங்க மேல போனா 280 வரைக்கும் போகலாம். பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. இதுல வந்து சென்செக்ஸ் டேட்டா ஸ்ட்ரைக் வேல்யூ கொடுத்துட்றேன். சென்செக்ஸ் நாளைக்கு 154 புள்ளிகள் அப்படிங்கிற ரேஞ்ச் வச்சுக்கோங்க. இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதே வந்து 78,500 கால் ஆப்ஷன் நாளைக்கு மார்க்கெட்டுக்கு 572 ரூபாய்க்கு மேல போனா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இது ஓப்பனை பொறுத்து டிசைட் பண்ணிக்கோங்க. அதிகபட்சம் இது 54க்கு கீழேன்னா மார்க்கெட் வந்து இதை பத்தி யோசிக்காதீங்க. இன்னைக்கு லோவை கட் பண்ணி ஓப்பன் ஆனாலே அவர் கதை காலி.
கால் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது 54 ரூபா வரைக்கும் கீழே இறங்கலாம். அப்படி கீழே போயிருச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பா கால் வர வாய்ப்பே இல்லை. இதுதான் லாஸ்ட் லைனா எடுத்துக்கோங்க. அதே இதுக்கு மேல போகக்கூடிய லெவல்ஸ்ல வேணும்னா நீங்க கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 54ங்கிறது மட்டும் கீழே இருக்கு பார்த்துக்கோங்க. 78,500 புட் ஆப்ஷன் 312 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைடுல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. நாளைக்கு ஓப்பன் எப்படி இருக்கும்னு எக்ஸ்பைரியில் நான் எப்பவுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுபடி கொஞ்சம் கவனிச்சு ட்ரேட் எடுங்க. சரிங்களா? ஏன் அதை நான் சொல்றேன்னா பலமுறை இதை நான் எதுக்கு ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு புரியும் உங்களுக்கு. மார்க்கெட்ல எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் எக்ஸ்பைரி அன்னைக்கு ஓப்பனே இங்கேயே 215 ஓப்பன் ஆகும், இங்கேயே 220 ஓப்பன் ஆகலாம். திரும்ப இந்த 215 இருந்து இது 312 இங்க 470 போறதே மார்க்கெட்டோட டார்கெட்டா இருக்கலாம். புரியுதுங்களா? அது எப்படி போகும்னு கேட்டீங்கன்னா 118 வரைக்கும் வரலாம், வந்துட்டு கூட திரும்ப 470 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகளா இருக்கலாம். அதனால எக்ஸ்பைரி அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? இது அதிகபட்சம் புட் ஆப்ஷன் 27 ரூபாய் வரைக்கும் கீழே இறங்கலாம். இதுக்கு கீழே போனா புட் ஆப்ஷனை ட்ரை பண்ணாதீங்க. 27க்கு கீழே போனா. சரிங்களா? இந்த வேல்யூல நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இன்னைக்கு நம்ம சென்செக்ஸ்ல சூப்பரா இன்னைக்கு வேலை செஞ்சது. நம்ம ஒரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தோம். அதை நான் ஷோ பண்றேன். 3 மினிட் கேண்டில்ல நமக்கு வந்து ஆட்டோ பிரேக் அவுட்ல எக்ஸாக்டா இதுல ஃபுல் வேல்யூ அடிச்சுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுல டிசைடிங் பிரைஸ் 264. இந்த 264 இருந்து 458 வரைக்கும் கரெக்டா போச்சுங்க. 458க்கு மேல போக முடியல. அங்கிருந்து மார்க்கெட் கீழே தான். கீழே வந்தாலும் திரும்பவும் இந்த 264க்கு வந்தா 360 100 பாயிண்ட்டுங்க. சிம்பிளா உங்களுக்கு இதுதான் வந்து நான் இந்த வந்து என்னன்னா நீங்க சிஸ்டமா போகணும் அப்படின்னா இந்த லெவல்ஸ்லாம் என்னென்ன விலை வந்து அந்த இடத்துல முக்கியமான விலை அப்படிங்கறத தெரிஞ்சு ட்ரேட் பண்ணி பழகுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் பேஸ்டு போனீங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட் ஓபன் ஆகுது அப்படின்னா அந்த மார்க்கெட்டுக்கு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியம்ல எல்லா கால்குலேஷன் லெவலும் நமக்கு தெரியணும். நான் இத பர்டிகுலரா உங்களுக்கு ஷோ பண்ணணும்னு நினைச்சேன். அதனாலதான் இது 3 மினிட்ல பாருங்க ஈஸியா மார்க்கெட்ல 100 பாயிண்ட் கீழே வந்தா 100 பாயிண்ட்டுங்க. ஏன் இந்த புள்ளிகள்ல இதெல்லாம் நடக்கணும்? புரியுதுங்களா? ஏன்னா மேக்ஸிமம் மார்க்கெட்டு நீங்க எத்தனை இண்டிகேட்டர் வேணாலும் யூஸ் பண்ணுங்க. நான் அதை பத்தி தவறாவே எடுத்துக்க சொல்லல. ஆனா இந்த பிரைஸ் லெவல் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க ட்ரேட் பண்ண முடியும். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதை பயனுள்ள வகையில பயன்படுத்துங்க. சரிங்களா? நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு. கவனமா ட்ரேட் பண்ணுங்க. ரெண்டாவது எல்லாரும் நாளைக்கு கண்டிப்பா ஓட் பண்ணுங்க. சரிங்களா? இது நம்மளுடைய உரிமையும் கடமையும் கூட. மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.